ஹலோ ஆல், வெல்கம் டு பார்ட் 2 ஆஃப் யோர் புக் ரீடிங் வீக். இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். பவர் ஆஃப் யோர் சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து மொத்தம் 4 வீடியோவாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ நேற்று போன வாரம் ரிலீஸ் பண்ணோம். இந்த வாரம் வந்து செகண்ட் பார்ட். ஸோ எக்ஸைட்டட் டு பிகின் திஸ் வீடியோ. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க இந்த புக்கில். ஸோ ஹெல்த்துக்கு ஒரு உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் வந்து ஒரு புண்ணுக்கு வந்து கட்டு தான் போடுவாங்க. பட் அதை வந்து உள்ளுக்குள்ளே போய் ஆத்துறது வந்து கடவுள் தான், அந்த இறை சக்தி தான். அந்த இறை சக்தியை தான் வந்து நம்ம நம்பணும், முழுமையாக நம்பணும். அதுக்கிட்ட வந்து நமக்கு நம்மளோட ஹெல்த்தை முழுமையாக விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. த டாக்டர் ட்ரெஸ்ஸஸ் த wound பட் காட் ஹீல்ஸ் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹீலிங் பவரை தான் வந்து நம்ம நிறைய பேர் வச்சு கூப்பிட்டுருக்கோம். நேச்சர்னு சொல்கிறோம், லைஃப்னு சொல்கிறோம், காடுன்னு சொல்கிறோம், க்ரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம், சப்கான்ஷியஸ் பவர்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தானாக நம்ம பாடி ரியாக்ட் பண்ணி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதுக்கு வழிவகுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரேயர் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரேயர் தெரப்பினா நம்ம எப்படி ப்ரே பண்ணணும், நமக்கு வேண்டிய பொருளை கிடைக்கிறக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ப்ராப்ளம் ஆர் சிக்னஸ், நமக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா அது நம்ம மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் தாட்கான காரணம் தான். நம்ம பாடியை அப்படியே விட்டுட்டாலே அது எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோ அது நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கும். பட் நம்மளே ஒரு ஃபியர், ஐயோ அதை நினச்சி பயம், ஃப்யூச்சரை நினச்சி பயம், பாஸ்ட்டில் ஏன் இப்படி நடந்ததுன்னு பழசை பற்றி யோசிச்சு தான் நம்ம பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் நம்மளோட எண்ணங்கள்னால தான் டேமேஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஹீலிங் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதை நினச்சிட்டு அதுக்கு தேங்க் பண்ணிடணும். தேங்க் பண்ணிவிட்டு கெட்டதெல்லாம் தள்ளி வச்சிட்டோம்னா தானாக அந்த விஷயம் நடந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் இருந்திருக்காரு, ஒரு ஸ்விஸ் ஃபிசிஷியன். அவர் வந்து பாடிஸை வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்கு. எக்ஸாம்பிள், எனக்கு வந்து கை வலிக்குது அப்படின்னா அந்த மேக்னெட் வந்து உங்கள் கையை டச் பண்ணும்போது உங்கள் வலியெல்லாம் போயிடுதுன்னு அங்கே மக்கள் எல்லாம் செம்மையாக பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம ரொம்ப அந்த மேக்னெட்னு ஏதாவது ஸ்பெஷல் மேக்னெட்டா அப்படின்லாம் எடுத்து பார்த்தோம்னா கிடையாது, அது ஒரு நார்மலான மேக்னெட் தான். பட் அந்த பேஷண்ட்டோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து பதிஞ்சிருது, இந்த மேக்னெட் என் கையில் படும்போது என்னோட பிரச்சனையெல்லாம் போயிடுதுன்னு. அவங்க எண்ணங்கள் மூலமாக தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிசீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹெல்த் தான் இருக்குது. நம்மளே பார்த்துருக்கோம், லைஃப்பில் வந்து நம்ம ஹெல்த்தை பற்றி பேசுகிறோம், பிரின்சிபல் ஆஃப் ட்ரூத் பற்றி பேசுகிறோம், பிரின்சிபல் ஆஃப் சக்ஸஸை பற்றி பேசுகிறோம். ஆனால் பிரின்சிபல் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு உட்காந்து பேசுறது கிடையாது. ஸோ நம்ம எல்லாருமே படைக்கப்பட்டதெல்லாம், எக்ஸாம்பிள் உலகத்தில் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 99% குழந்தைங்களும் ஃபுல் ஹெல்த்தோட தான் பிறக்குது. ஏதோ நம்மளோட குறைபாடுகள் காரணமாக தான் சில பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளுமே நம்ம மைண்ட்லேருந்து அதை எடுத்துட்டோம்னா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நம்ம ஒருத்தவங்களோட அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. பட் அந்த பர்சனால் அவங்க அம்மா கூட உட்காந்து அவங்களுக்கு கவனிச்சிக்க முடியல. அப்போ அவங்க ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. அங்கே தான் வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் அப்பாற்பட்ட இருக்கிறவங்க கூட நம்ம இங்கேருந்து ப்ரே பண்ணி அவங்களுக்கு குணமடைய வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, அம்மா நல்லா இருக்காங்கன்னு இவங்க இங்கே நினச்சிட்ருக்காங்க. அம்மாவுக்கு வந்து ஒன்றும் இல்லை, உடம்பு நல்லாயிருக்கு. அம்மாவோட ஒவ்வொரு செல்லும் புதுப்பிச்சு அம்மாவோட ஹெல்த்தை நோக்கி போராட போகுது, சரியாயிரும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு அங்கே நிஜமாவே ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரேயர் தெரப்பிக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அம்மாவோட என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களோட ஹார்ட் போகிற ஆர்ட்ரியில் வந்து ஒரு கிளாட் இருந்திருக்கு. அப்போ அந்த கிளாட்டை வந்து சரி பண்ணுறதுக்காக அவங்க மைண்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து ஹோலாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், பர்ஃபெக்ட் ஹெல்த், என்னோடய அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு திருப்பி நினச்சிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் காட் என்னோட அம்மாவை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய காடுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் பயங்கரமாக இருக்கும். காட் வந்து அவங்களுக்கு நாலேஜை கொடுப்பாரு, அவங்கள ஆப்ரேட் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி கொடுப்பாரு அப்படின்னு வேண்டிகிட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து க்யூர் ஆகிட்டாங்க. இன்னொரு கேஸில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு லங்கில் வந்து பயங்கர சிவியர் இன்ஃபெக்ஷனாக இருந்திருக்கு. அப்போ அந்த பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து திரும்ப டெய்லி சொல்லிகிட்டே இருக்காங்க. என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு நர்வும், ஒவ்வொரு டிஷ்யூவும், ஒவ்வொரு மசிலும் வந்து ரொம்ப புனிதமாக்கப்பட்டிருக்கு, முழுமை அடைஞ்சிருக்கு, பர்ஃபெக்டாக இருக்குது, என்னோடய மொத்த பாடியுமே வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திருப்பி ரீஅஷ்யூர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த விசிட் ஒரு 1 மந்த் இப்படியே சொல்லிகிட்டே இருந்துட்டு 1 மந்த் கழிச்சு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஹீலாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் அவங்களோட அனுபவிச்ச விஷயங்களை சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட லைஃப்பில் இருக்கிற குறைகளை, குற்றங்களை பற்றி அதிகமாக பேசாமல் இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம அதை பற்றி பேச பய உணர்வை அதிகப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த பய உணர்வுங்கிறது நம்மளோட ஆர்கனை டேமேஜ் பண்ணிடும். நம்மளால் நார்மலாக
ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. நம்ம எப்போ பார்த்தாலும் சும்மா எனக்கு அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, இது முடியல, அது முடியலங்கிறத விட்டுட்டு கிரேட்டர் ட்ரூத்ஸ் ஆஃப் லைஃப்பை பற்றி நம்ம பேசணும். எப்படி எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்காங்க, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஃப்ளரிஷ் ஆகுது இல்லையா, அபண்டன்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது, அபண்டன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது நம்மளை சுற்றி, அப்படின்ற மாதிரி முழுமையான விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணலாம், நம்ம குறைகளை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து உடல்நல குறைவு அப்படிங்கிறத நினைக்கிறதே ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக பர்ஃபெக்ட் ஹெல்த்து, முழுமையான சந்தோஷம், மன அமைதி, அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது, நம்மளை கடவுள் வந்து வழி நடத்துகிறார், டிவைன் கைடன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா விஷயங்களும் டிவைன் கைடன்ஸோட டிவைன் ஆர்டரில் நடக்கும் அப்படிங்கிறத நம்பும்போது அது ஒரு ஃப்ளோவில் ப்ராப்பராக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், ஒரு இன்ஜினியர், ஒரு தரமான இன்ஜினியர் இருக்காருன்னா என்ன பண்ணுவார்னா, ஒரு பயங்கர பிளான் போட்டு விஷுவலைஸ் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட்புட்டை கொண்டு வராங்க. இந்த பிளானில் நிறைய மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்குது, ஃபார்முலாஸ் இருக்குது, அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, இதெல்லாம் சேர்ந்து தான் நடக்குது. ஒரு கோல்டன் கேட் பிரிட்ஜை வந்து ஒரு இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போடாருன்னா ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட் வரும், அவங்க யோசிப்பாங்க, பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிரிட்ஜை கட்டுறதுக்கே இவ்வளோ மெனக்கெடும் போது ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நம்ம டெவலப் பண்ணும்போது கான்ஷியஸ் மைண்ட் வந்து எவ்வளோ உஷாராக எவ்வளோ டெக்னிக்ஸை இதுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அதுக்கான இம்பார்ட்டன்ட் ரிச்சுவல் தான் ப்ரேயர், குரூப் வர்ஷிப், பர்சனல் ப்ரேயர், இது எல்லாமே சொல்கிறாங்க. ப்ரேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ரைட் மாதிரி, ஒரு சோலோட டிசையர். ஆமாம், அது கண்டிப்பாக இருக்கணும். எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், நான் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு இப்போத்தாலும் சோகமாக எனக்கு வந்து காலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, அது வரல அப்படிங்கிறதுக்காக நம்ம படைக்கப்படலாம். முழுமையாக ஹாப்பியாக வாழ்கிறது மட்டும்தான் நம்மளோட எண்ணமாக இருக்கணுமே தவிர குறைகளை கண்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்படி அச்சீவ் பண்ணலான்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப தொண்டை வலி இருந்திருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அந்த பொண்ணு. அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கா, ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ட்ரீமி ஸ்டேட் போயிட்டு அவள் வந்து என்னோடய த்ரோட் பெயின் போயிடுச்சு, சரியாயிடுச்சுன்னு அஷூரன்ஸ் கொடுத்துட்டே இருந்திருக்கா. அதே மாதிரி அவள் பெட்டராக ஃபீல் பண்ணியிருக்கா. எக்ஸாம்பிள், நம்ம ஒரு புது வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம மைண்டில் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருப்போம் இல்லையா, என்ன மாதிரி வுட்டு வேணும், பெஸ்ட்டு ஸ்டீலு, பெஸ்ட்டு அயர்னு. ஸோ நம்ம வாழ்கிற ஒரு வீடுக்கு அவ்வளோ மெனப்படும் போது நம்ம மென்டல் மைண்ட் செட்டுக்கும் நம்ம மெனக்கெட்டு தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மைண்ட் செட்டை செதுக்கி வச்சுருக்கணும். பாசிட்டிவாக நல்ல விஷயங்களோட இருக்கணும், பார்த்து தான் அமைக்கணும் நம்மளோட எண்ணங்களை. ஏன்னா நம்மளோட தாட்ஸுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம செலுத்தலாம்னா, நம்ம ஹெல்த்து, சக்ஸஸ், ஹாப்பினஸ் இதை குறித்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்ஸ்னாலே நாலேஜ் தான், அதாவது கோஆர்டினேட்டடாக, அரேஞ்ச்டாக, சிஸ்டமைஸ்டாக இருக்கிற ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ப்ரெட்டு வேணும்னு கேட்டால் நமக்கு எப்போவுமே ஸ்டோன் கிடைக்க போகிறதில்ல. அதே மாதிரி நம்ம என்ன கேட்கணுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நல்லவைகளை கேட்கணும், கெட்டவைகளை பற்றி பேசிட்டு கேட்டுட்டு மெனக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கேஸ் போயிட்டுருக்கு, ஒரு சொத்து விஷயமா. அவங்களுக்கு வந்து முடிக்கிற மாதிரியே தெரில, ஆப்போசிட் பார்ட்டி ரொம்ப கெடுபிடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க மைண்டில் நினச்சிட்டே இருந்தாங்க, டிவைன் ஆர்டரில் இது முடியும், கடவுளோட கட்டளை எப்படி இது முடியும். டிவைன் ஆர்டருங்கிற வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் லைஃப்பில் டிவைன் ஆர்டர்லாம் எதாவது நடந்திருக்காங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிவைன் ஆர்டரில் முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி நல்லா முடிஞ்சிருச்சாமா. அதே மாதிரி ஒரு நீங்கள் ஏதாவது அடிக்ஷன்லேருந்து ஏதாவது வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி சொல்லலாம், ஐம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் திஸ் ஹேபிட். நான் ரொம்ப முழுமையாக சிறப்பாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு திரும்ப 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 நம்ம மைண்டுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளை மெதுவாக அந்த ஹேபிட்லேருந்து வெளியே கொண்டு வந்துடும். ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட், நன்றி உணர்வோடு இருக்கிற ஒரு மனசு வந்து நம்ம கடவுளுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்போவுமே அந்த கிராட்டிடியூட், நன்றி உணர்வு, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும், சில விஷயங்கள் தப்பாக போனாலும் நம்ம லைஃப்பில் பல விஷயங்கள் நல்லா இருக்கிறதா நம்ம இந்த நிலமையில் இருக்கோம். ஸோ அந்த பல விஷயங்களே ஃபோக்கஸாக பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களும் நாளடைவில் சரியாயிரும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஃபாதர் வந்து ஒரு சன்னுக்கு வந்து, நீ வந்து காலேஜ் படிச்சு முடிச்சிடும், உனக்கு நான் கார் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் வந்து அந்த நன்றி உணர்வோடு இருக்கான். காரே வரல, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அப்பா நமக்காக எவ்வளோ பண்ணுறாரு, கார் வாங்கி தராரு நான் அதை நினச்சி பூரிச்சு போயிட்டு இருக்கான். ஸோ அவன் லைஃப்பில் வந்து எவ்ரிதிங் வில் ஃபால் இன்டு அலைன்மெண்ட். அந்த பூரிப்பு வந்து எல்லா பெர்ஸ்பெக்டிவையும் அப்ளை பண்ணும்போது எல்லாமே சரியாயிரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, கையிலே காசே இல்லை 3 குழந்தைங்க வேறு இல்லைன்னு நினைக்கிறதுல அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இல்லை எனக்கு சரியாயிரும், தேங்க்யூ காட் ஃபாதர்னு ரொம்ப கிராட்டிடியூடாக இருந்துகிட்டே இருக்காங்க. தேங்க்யூ ஃபாதர் ஃபார் மை வெல்த்னு இப்படின்னு நினச்சி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த அதே கம்பெனியில் அவங்க ஒரு வைஸ் பிரசிடென்ட் அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ சிக்காக இருக்கிறது அப்நார்மல், ஹெல்த்தியாக இருக்கிறது தான் நார்மல். ஹெல்த் இஸ் த ட்ரூத் ஆஃப் யுவர் பீயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னஸ் வரதுக்கு காரணம் வந்து நம்மளோட மனக்குறைகள் தான், பயம், நெகட்டிவ் பேட்டர்ன், இதெல்லாம் தான்.
ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்ம உடம்பையே படைச்சிது கடவுளோட கட்டளைப்படி. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும் ஏதாவது பிரச்சனை வந்து அந்த உடம்புல எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியும். உள்ளே போயிட்டு நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் சரியாயிடுங்கிற தாட்டோட சிம்பிளாக விட்டுட்டோம்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யங் கேர்ளை வந்து ஒரு பையன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். நம்ம நீங்கள் கூட பேசாத, எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு மறுபடியும் சொல்லியும் திரும்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ அவன் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கான்னா, நான் வந்து ஐ ரிலீஸ் திஸ் ப்ராப்ளம் இன் டு காட், இந்த ப்ராப்ளம்லேருந்து என்னை ஃப்ரீ பண்ணி விடுங்கன்னு திரும்ப மைண்டில் நினச்சிட்டே இருந்திருக்கா. அதே மாதிரி அந்த பர்சனை வந்து அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையாமல் அவனை டிஸ்டர்பே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட் இருந்திருக்காரு, மிஸ்டர் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். இவருக்கு வந்து ரொம்ப காசு பிரச்சனை. அப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் தூங்க போகிறக்கு முன்னாடி, எப்போவுமே நம்ம தூங்க போகிறக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோமோ அது நடக்கும், அதனால் ரொம்ப நல்லவைகளாக சொல்லிட்டு படுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, தூங்க போகிறக்கு முன்னாடி, இங்கே பார்த்துக்கோ, எனக்கு வந்து ஒரு நல்ல த்ரில்லர் நாவல் வேணும், அது நல்லா விற்கணும், நான் நல்லா காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு. எந்த கதையுமே அவர் மைண்டில் இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பேப்பர் பென் எடுத்து எழுதும்போது தானாக ஒவ்வொரு வார்த்தையும் ஃப்ளோ ஆகி ஒரு அழகான சீக்வன்ஸான த்ரில்லர் ஸ்டோரி வந்து ரிலீஸ் பண்ணி அவர் ரொம்ப பணக்காரனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் தாட்ஸை வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வெறும் ஒரு மென்டல் கான்செப்ட் கிடையாது. ஃபிசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ட்ராக்ஷன் நடக்குது நர்வஸ் சிஸ்டம் லெவலில், உங்கள் கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் மைண்டில். எக்ஸாம்பிள் செரிப்ரோஸ்பைனல் சிஸ்டம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டோட மெயின் ஆர்கன். சிம்பத்தட்டிக் சிஸ்டம் தான் சப்கான்ஷியஸ் மைண்டோட இன்னொரு ஆர்கன். ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு ஆர்கன் இருக்குது, கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு ஆர்கன் இருக்குது. ரெண்டுமே வந்து சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணுது. அதனால தான் நல்ல சிக்னலாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்நார்மல் டு பி சிக்குனாலங்கே அந்த திருப்பி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பேஷண்ட்க்கு வந்து லங்கில் டிபி வந்துருச்சு, அவங்க ஐம் ஹோல் பர்ஃபெக்ட் ஸ்ட்ராங் பவர்ஃபுல் லவ் ஹார்மனிஸ் ஹாப்பி அப்படின்னு திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. கண்ணில் குறைபாடு வந்து அவங்க வந்து என் கண்ணை வந்து உருவாக்குனதே இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான், இந்த கடவுள் தான். ஸோ இந்த கடவுள் கொடுத்த சத்து தான். ஸோ அதனால இதில் இருக்கிற சின்ன மிஸ்டேக்கை ஒரு இதை படைச்சிருக்கு ஃபுல்லாக, ஒரு சின்ன மிஸ்டேக்கை சரி பண்ணதா சரியாருன்னு சொன்னேன்னா அதே மாதிரி அவங்களுக்கும் சரியாயிருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு டாக்ஸியில் ஏறுறோம், டிரைவர்கிட்ட ஒரு 6 வகையாக டைரக்ஷன்ஸ் சொன்னால் டிரைவர் என்ன பண்ணுவார், எங்கேயுமே போகாமல் அங்கேயே நின்றுவார். அதே மாதிரி தான் நம்ம மைண்டுக்கிட்டையும் அதை குழப்பி விடக்கூடாது. நடக்கும் ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயம், இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது, அப்படி நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டு அதை குழப்பி விட்டோம்னா அதனால எங்கேயுமே போக முடியாது. அதுக்கு இங்கே பாரு, நீ இங்கே போகணும், எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு விட்டுறணும். டூ மச் நெகட்டிவ் திங்கிங் ஓவர் திங்கிங்லாம் இல்லாமல் இருந்தாலே தானாக போயிடும். கிளியர் கட்டாக டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்தது. நம்ம எப்போவுமே நினச்சிருக்கோம், சில டைம் இப்படி நடந்திருக்கு, நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம், பட் அது ஆப்போசிட்டாக நடக்கும் இல்லையா? இது ஏன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்ன காரணம்னா, எப்போவுமே வந்து நான் வந்து எனக்கு கார் வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னால் வாங்க முடியுமான்னா எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லை, டவுட் படுறேன். ஏன் நம்பிக்கை இல்லைன்னா என்னால் நம்மளோட எல்லாத்துக்குமே நம்மளோட வேல்யூவே தெரியறது இல்லையா? நம்ம கடவுள் வந்து நம்ம எல்லாத்தையும் ஈக்குவலாக படைச்சிருக்காரு. ஒருத்தர்னால வாங்க முடியும்னா நம்மளாலையும் வாங்க முடியும். நம்ம வந்து நம்மளை சுற்றி தான் அந்த ரிசோர்ஸஸ் இருக்குது, நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கும். ஸோ என்னையவே நான் ஒரு சந்தேகப்பட்டேன்னா இப்போ மைண்டு வந்து என்ன பண்ணுவோம், கார் வாங்கும்னு நினைக்குமா, இல்லை கார் வாங்காது என்னால் முடியாதுன்னு நினைக்குமா? எந்த தாட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கோ அதுதான் பண்ணும். ஸோ டாமினன்ட் ஐடியா வந்து லீட் ஆகிடுது. நிறைய விஷயங்களை நம்ம ப்ரேயர்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எழுத போகிறாரு, எல்லாமே படிச்சிருக்காரு, எல்லாமே தெரியும், பட் அந்த மினிட்ல வந்து எல்லாமே மறந்து பிளாங்க் ஆயிரும், எக்ஸாமில் நல்லா எழுதலை. இந்த மொமெண்ட் எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்து ரிலாக்ஸ் ஆனோன்னா தன்னால் எல்லா ஆன்சர்ஸும் ஞாபகம் வரும் இல்லையா? இதுதான் காரணம். என்னென்னா எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கும் போது அவருக்கு தெரியுங்கிறத விட மறந்துடுவோமோங்கிற பயத்தில் உண்மையாகவே மறந்துடுறாரு. ஃபியர் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, ஃபியரோட பவர் அதுதான், நெகட்டிவ் தாட்டோட பவர் அதுதான். ஒரு பாசிட்டிவ் தாட், ஒரு 100 பாசிட்டிவ் தாட்டை ஒரே ஒரு நெகட்டிவ் தாட் தூக்கி சாப்பிட்றணும். அதனால தான் உங்கள் மைண்டை வந்து இந்த மொமெண்ட் ஒரு நெகட்டிவ் தாட் வரும்போது அதை இமீடியட்டாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருங்க, அதை வந்து ஃபீட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆத்தர். என்றைக்கு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டும் கான்ஷியஸ் மைண்டும் அவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா எப்படி நடக்கும்? ஸோ அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக ஒன்று நம்பும்போது தான் நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்து நம்ம வெல்த்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான சாப்டர் இது. நிறைய பேர் இருக்காங்க லைக் 1000 100ன்னு சம்பாரிச்சிட்டு, பட் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா
வருஷத்தில் 9 மாதம் வந்து கடலில் ட்ராவல் பண்ணி க்ரூஸில் நிறையா இடங்களை ரசிச்சிட்ருக்கார். நம்மளை மாதிரி தான் அவரும். பட் ஆனால் அவர் வந்து நான் ரொம்ப வெல்தி, என்னால் முடியும். நான் வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் பணம் சம்பாதிக்க முடியுங்கிற கான்செப்ட் நம்ம மைண்டில் பதிஞ்சிருச்சு. 6 நாளும் பயங்கரமாக உழைச்சா தான் ஆனால் நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. எனக்கு வந்து வெல்த் வந்துடும், ஈஸியாக வந்துடும். வெல்த் 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 அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம்னா, ஆனால் நம்ம உள்ளே வந்து நம்மளோட மைண்ட் நம்மளே டவுட் படக்கூடாது. ஓ, உனக்குலாம் சம்பாதிக்க முடியுமா அப்படி கேட்டால் போச்சு. முழுமையாக நம்ம அதை நம்பணும். நம்ம கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் சேர்ந்து இந்த விஷயத்தை என்னால் முடியும், எனக்கு அந்த தகுதி இருக்குது, ஏன்னா என்னையும் கடவுள் தானே படைச்சாரு, நானும் ஸ்பெஷல் தான், எனக்கு எல்லா டேலண்ட்டுமே இருக்குது, நான் வந்து என் எஃபர்ட் போடுறேன், வேலை செய்கிறேன், ஸோ எனக்கு அவுட்புட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு இருக்கணும். ஸோ நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் நடக்குங்கிறாங்க. சக்ஸஸ், வெல்த், சக்ஸஸ் இப்படின்னு சொல்லி இந்த வேர்ட்ஸை வந்து ஐ ஆம் வெல்தின்னு சொல்லும்போது சம்டைம்ஸ் நம்ம மேலே ஒரு சந்தேகம் வந்துடலாம் நமக்கு. ஸோ வெல்த் சக்ஸஸ் அப்படிங்கிறதே உங்கள் மைண்டில் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா வரதுக்கு நான் நிறையா சம்பாதிப்பேன் அப்படின்ற மாதிரி மைண்டில் இருக்க சொல்கிறாங்க. இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லாஸ்ட் வீக் அப்ளை பண்ண கான்செப்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.